जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன் நமக்கு எப்படி இருக்கு, என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பயமா இருக்கு. ஒரு நாளும் நம்ம கடத்துறது இன்னைக்கு இப்ப பாருங்க, இப்பதான் ஜனவரி மாசம் பிறந்த மாதிரி இருந்தது, அடுத்தது ஏப்ரல் வந்தது, இது ஆகஸ்ட் முடிய போகுது. இன்னும் 4 மாசம் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இந்த 2026 முடிஞ்சு போச்சு, அடுத்த 2027 ஆரம்பிக்க போறது. அந்த அளவுக்கு அவ்வளவு ஃபாஸ்டா சுத்தின்னு இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம காலகட்டத்துல, இன்னைக்கு இந்த வருஷத்துல நம்ம என்ன சாதிச்சோம், இந்த வருஷத்துல நம்ம என்ன பண்ணினோம், நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோமா, நமக்கான விஷயத்தை நம்ம செய்தோமா, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். அதற்காகத்தான் வார ராசி பலன். இந்த வாரம் இப்ப இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா இந்த வாரம் நமக்கு இப்படிதான் சுவாமி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருப்போம், பிளஸ் மைனஸ். சோ இப்படித்தான் இருக்கணும். ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே நல்லதுப்பா. அதனாலதான் நான் இன்னைக்கும் சொல்றது, என் மக்களுக்கு நான் சொல்வது இதுதான், நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். சரிங்களா? வாழ்க வளமுடன். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்களோட இருக்கேன். ஏதாவது ஒரு டவுட்னா இம்மீடியட்டா எனக்கு கால் பண்ணி, எந்த கவலையும் படாது. இம்மீடியட்டா ஒரு போன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட், சுவாமி நான் உங்ககிட்ட பேசணும், சுவாமிகிட்ட உடனே நான் பேசணும், உடனே எனக்கு கால் பண்ணி பேசணும். உங்க ஜாதகத்தை அனுப்புங்க, எப்படி இருக்கு, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இனி அடுத்த வரக்கூடிய 10 வருஷம் நமக்கு எப்படி கிளீனா எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. பாத்துக்கலாம் வாங்க. மேஷராசி நேயர்களே, மேஷராசிக்கு எப்படி இருக்கு? அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் வரையில மேஷராசி. மேஷராசி அப்படின்னு எடுக்கும் பொழுது முடிவு எடுக்கும் வேகம் இந்த வாரம் உங்கள் பலமும் பலவீனமும் தெரியும். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வார ராசி பலன்ல இது நீங்க எடுக்கக்கூடிய முடிவு வேகம், இந்த வாரம் உங்கள் பலமும் பலவீனமும் தெரியும். ராசி குணம் அப்படின்னு சொல்லும் போது மேஷராசி இயல்பாகவே தைரியம், நேரடி அணுகுமுறை, உடனடி செயல்பாடு கொண்ட ராசி. யோசித்துக் கொண்டிருப்பதை விட செய்து முடிக்க வேண்டும் என்ற மனநிலை கொண்டவர்கள் நீங்கள். சோ அந்த அளவுக்கு உங்க ஜாதகத்துல இருக்கு. மேலதிகாரிகளிடம் உங்கள் திறமை வெளிப்படும். நீண்ட நாட்களாக காத்திருந்த பொறுப்பு அல்லது புதிய அசைன்மெண்ட், புதிய ப்ராஜெக்ட், புதிய சில நல்ல விஷயங்கள்லாம் வரும். அவசரமாக பதில் சொல்ல வேண்டாம். எதுலையுமே அவசரமா பதில் சொல்லாதீங்க, நிதானிச்சு பதில் சொல்லுங்க, தப்பு இல்லை. தொழில்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா போட்டியாளர்களை முந்தும் வாய்ப்பு, புதிய போட்டியாளர்கள் தொடர்பு அதே போல உருவாகும். கூட்டு தொழிலில் கணக்கு விவரங்களை கரெக்டா வச்சுக்கிறது நல்லது. கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய பிசினஸ்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது பெருசா சண்டை இல்லாமல் பார்த்து பண்றது நல்லது. பண வரவு அப்படின்னு சொல்றது அதிகரிக்கும். அறிகுறி இருந்தாலும் அதே நேரத்தில் செலவும் வரலாம். பெரிய தொகை ஒரே நாளில் நகர்த்த வேண்டாம். திடீர்னு 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் ஒரே நாள்ல போயிட்டு லாக் பண்றதெல்லாம் வேண்டாம். சிறுக சிறுக எப்படி செஞ்சா சரியா இருக்குமோ அந்த மாதிரி பண்ணு, ஒரே நாள்ல நகர்த்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ அதே மாதிரி பண்ணுங்க. குடும்ப விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்க வீட்டில் உங்கள் கருத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பிடிவாத குணம் குறைய வேண்டும். எல்லாருமே நம்ம கருத்தை ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. சில பேர் கேட்டுப்பாங்க, சில பேர் கேட்டுக்க மாட்டாங்க. நீ ஏன் கேட்கல, நான் ஏன் கேட்கல, அவங்க கிட்ட போய் சண்டை போட முடியாது. சோ குடும்பம்னு சில விஷயங்கள் அப்படி அப்படியே பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும் போது கூட சிறிய விஷயம் பெரிய விவாதமாக மாறக்கூடும். துணையின் கருத்தை இடைமறிக்காமல் கேட்பது நல்லது. நடுவில் பேசாம அவளுக்கு கோவம் வர மாதிரி நடந்துக்காம அவ என்ன சொல்றாலும் முழுசா கேட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ எடுங்க. நீங்க நடுவில் பேசி அது நடுவில் தேவையில்லாத கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வந்து ஏன் அந்த பிரச்சனை எல்லாம் இந்த வாரம் சொல்ற வரைக்கும் தலையாட்டுது. நமக்கு வந்து தலையாட்டுறதை இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி தலையாட்டுறதை பார்த்துட்டு அப்படியேமா ஆட்டிட்டு போங்க, அவ்வளவுதான். அதே போல திருமண முயற்சியில் இருந்தவர்களுக்கு அறிமுகம் அல்லது பேச்சுவார்த்தை தீவிரமடையும். மறுமணம் கடந்த உறவு தாக்கத்திலிருந்து புதிய உறவு எடுக்கும் காலம். பழைய இப்ப முதல் கல்யாணம் முடிஞ்சு அது விவாகரத்தாகி அந்த பழைய தாக்கங்கள்லாம் போய் புதுசா சரி ரைட் இப்ப நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கக்கூடிய காலம் சில பேருக்கு வரும். இருதார யோகம் சொல்றோம்ல, 2வது கல்யாணத்துக்கான வாய்ப்பு உண்டு. படிப்பு எடுத்துட்டோம்னா எக்ஸாம், டெக்னிக்கல் கோர்ஸ் போன்றவற்றில் தீவிர முயற்சி பலன் தரும். சோ நிலம், சொத்து, வீடு தொடர்பான ஆவணங்கள் சரி பார்த்து கரெக்டா பண்ணிக்கோங்க.
சட்ட ரீதியான பேச்சில் உணர்ச்சியை காட்டாமல் ஆதாரங்களுடன் செயல்படுங்கள். விவாகரத்து கேஸ்ல அந்த மாதிரி இருங்க. கலைத்துறை அப்படின்னு எடுத்துக்கும் போது மேடை, மீடியா, லாபத்தை தேடாமல் திட்டமிட்ட அணுகுமுறை அவசியம். சீனியர் சிட்டிசன்ஸ், பெரியவர்கள் உடல்நல தூக்க குறைவு போன்றவற்றை அலட்சியம் செய்யாமல் வழக்கமாக எந்த மருத்துவரை பார்ப்பீங்களோ கரெக்டா பார்த்துக்கோங்க. இந்த வார எச்சரிக்கை அப்படின்னு உங்களுக்கு சொல்லும் போது வேகமாக வாகனம் ஓட்டுதல், கோபத்தில் முடிவு எடுப்பது போன்றவற்றை தவிர்ப்பது மிகவும் சிறப்பு. சரிங்களா? இந்த வாரம் நீங்க முடிஞ்சா முருகன் கோவிலுக்கு போய் முருகப்பெருமானுக்கு ரெட்டை தீபம் போடுங்க, 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. சுபம், வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பொது ராசி பலன்கள் என்று சொல்லும் வகையில வார ராசி பலன்கள், பொது பலன்கள் நம்ம பார்த்தோம். இதுவே சில பேருக்கு 200% ஒத்து போயிடும். ஆஹா, சாமி சொன்ன விஷயங்கள் நமக்கு நிறைய ஒத்து போச்சு, சரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த உங்களுடைய சுய ஜாதகம், லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசியாதிபதி, கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு, முக்கியமான கிரகங்கள்லாம் எந்த ஸ்தானத்துல இருக்கு, இதை வச்சுதான் வாழ்க்கைய நிர்ணயம் பண்றது. அப்ப இதை நிர்ணயம் பண்றது எப்படி அப்படிங்கறத நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். இது மட்டுமல்ல, நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம், ஒரு பெயர் ராசி பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு வாஸ்து பார்த்துக்கலாம், எண்கணிதம் பார்த்துக்கலாம், உங்களுக்கான ராசி கற்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல நீங்க உங்களுக்கு தேவையான பிரச்சனம் நீங்க பார்த்துக்கலாம், தற்கால பிரச்சனை பார்த்துக்கலாம். ஒரு கேள்வி ஒரு பதில், அதுதான் தற்கால பிரச்சனம். அஷ்டமங்கல பிரச்சனம், தேவ பிரச்சனம், தீப தாம்பூல பிரச்சனம், வெறும் தாம்பூல பிரச்சனம், இதெல்லாமே நம்ம பார்க்கிறது. இது மட்டும் இல்லாது எந்திரங்கள், பூஜைகள் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகமா, எனக்கு சுவாமி எனக்கு குழந்தை இல்ல சுவாமி எனக்கு இந்த மாதிரி பித்ரு தோஷம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள், உடனே ஒரு போன் பண்ணுங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி பேசுறதுல, ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. ரைட் பர்சன் கிட்ட தெரிஞ்சுக்கணும். அதுதான், இவங்க கிட்ட போனா, இவங்க கிட்ட பேசினா எனக்கு தெளிவு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, யூ நோ நீட் டு மிஸ் தட் பர்சன். அதுதான் முக்கியம். அந்த பர்சனை வாழ்க்கையில மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? சுபம், வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.